ஹாய் மேம். நான் நித்யா. உங்களுடைய கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடி யூடியூப்பில் உங்களுடைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு தான் நான் ஜாயின் பண்ணேன். ஏன்னா நான் ஆல்ரெடி நவம்பர் டிசம்பரில் வந்து வேற ஒரு கிளாஸ் போயிட்டு இருந்தேன். பட் எனக்கு அது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாகவே ஆகாத மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா எனக்கும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லாத மாதிரி இருந்துச்சு. அப்புறம் டக்குன்னு உங்களுடைய வீடியோஸ்லாம் பார்க்கும்போது நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு எக்ஸசைஸை செய்கிற அந்த ஸ்டிக் ஒர்க் அவுட்டு, சேரு, அந்த எல்லாமே நான் பார்த்துட்டு தான் டக்குன்னு ஜனவரி 6 உங்களது நான் ஜாயின் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஜனவரி யார் அந்த பொண்ணுன்னு கேட்குறாங்க. பக்கத்தில் இருக்கிற மேம் இந்த மாதிரி நித்யான்னு சொல்லும் போது அவங்களுக்கு ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா ரொம்ப சின்னதாக தெரிகிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்க்கும்போது 12th ஸ்டாண்டர்ட் பொண்ணு இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படிங்கும் போது உள்ளுக்குள்ளே என்னதான் நமக்குள்ளே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும்ல. நல்லா இருக்குது, அந்த ஃபீல்லாம் வந்து நல்லா இருக்குது. அதை வந்து கண்டினியூவாக மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளே தீர்க்கமாக வந்துட்டுருக்கு. இதுக்கு மேலே விடக்கூடாது அப்படின்ட்டு. இன்னொன்று என்னென்னா, நீங்கள் டெய்லியும் அந்த ஒவ்வொரு எக்ஸசைஸ் பண்ணும் போது நீங்கள் மோட்டிவேட் பண்ணுறது சூப்பராக இருக்குது. ஒவ்வொன்றுமே வந்து நீங்கள் அது இல்லாமல் இப்போ அவங்க வந்து பழைய கிளாஸ் என்னென்னா அவங்க சொல்லுவாங்க, நான் பண்ணணும். ஒரு 20க்கு மேலே பண்ண முடியாது. ஏன்னா சில எக்ஸசைஸ் வந்து இப்போ நீங்களே சில கஸ்டமருக்குலாம் 15 கவுண்ட் சொல்கிறீங்க. அவங்க 25, 13 சொல்லும் போது பண்ண முடியாதுங்கும் போது அவங்க திட்டுறாங்க பண்ணுன்னு. ஏன்னா நம்ம புதுசாக நம்ம ஒரு இது பண்ணும் போது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி இல்லைன்னா நீங்கள் 10 பண்ணுங்கள், வேறு ஒரு பொசிஷனையும் சொல்லி இந்த பொசிஷனில் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நிறைய கைடன்ஸ் கொடுக்கறது எனக்கு ரொம்பவே எங்களுக்கு நல்லா இருக்குது பண்ணுறதுக்கு. ஒவ்வொரு கிளாஸ் அட்டன் பண்ணிட்டா எங்களுக்கு மிஸ் தான் ஆகுது. வச்சோ இன்றைக்கி கிளாஸ் போயிடுச்சு, என்ன பண்ணாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. தேங்க்யூ மேம். உங்களுடைய வீடியோஸும் பார்த்து, ஆனால் உங்களுடைய பாடி வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. அந்த அளவுக்கு நாங்களும் கன்சிஸ்டன்ஸியாக பண்ணி கொண்டு வரணும்னு ஆசையாக இருக்குது. கண்டிப்பாக இன்னுமே என்னுடைய அந்த டெஸ்டினேஷன் வெயிட் வர வரையும் இன்னுமே நல்லா கொஞ்சம் எஃபர்ட் போடுவேன். வந்துமே நான் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க மேம். ஆனால் எல்லா வேரியேஷனும் ஈவன் நாங்கள் சம்டைம்ஸ் எங்களுக்கு இந்த மாதிரி வேணும்னாலும் நீங்கள் அந்த மாதிரியே சொல்லித்தரீங்க. டான்ஸ் எல்லாமே இப்போ அது புதுசாக இப்போ டான்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறதுலாம் ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி வேறு எந்த கிளாஸாவது இப்படி இருக்குமான்னா டவுட்டு தான். ஏன்னா நான் ஆல்ரெடி ஒரு கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டு தான் நான் இங்கே வந்தேன். எனக்கு இதுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஃபேமிலி குரூப் மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது. இந்த ரெசிபீஸ்லாம் அவங்க ஷேர் பண்ணும் போதெல்லாம் உண்மையிலே நல்லா இருக்குது. இந்த குரூப் அப்படியே கரெக்டாக மெயின்டைன் ஆகணும். நாங்களும் அதை கன்சிஸ்டன்ஸாக ஃபாலோ பண்ணணும். தேங்க்யூ மேம். தேங்க்யூ.